ஸோ நேச்சுரலாக நீ என்ன எடுத்துக்கிறதா இருந்தாலும் அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இட் இஸ் சஸ்டெயின். பிம்பிள் இருக்கிறதும் ஒரு அழகு தான். இப்போ சாய் பல்லவி மேம் எல்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி எவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்து ரெபேக்கா வர்கீஸ் ஐஸ் டப் இருக்குல்ல, ஆமாம், அது ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். கீழே இருக்கிற கடைக்கு போகிறதா இருந்தால் கூட நான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் நான் போவேன். டக்குன்னு ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது எனக்கு டக்குன்னு போடணும்னா நான் இது பண்ணுவேன். அந்த மாதிரி கடலை மாவு போடுவேன். புளிச்ச தயிர் போட்டால் நல்லா எஃபெக்ட் இருக்கும். அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ. அந்த ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகிடும். டொமேட்டோ அப்ளை பண்ணலாம், பொட்டேட்டோ அப்ளை பண்ணலாம், ஆலோவேரா அப்ளை பண்ணலாம், ஆரஞ்சு ஜூஸ் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் அவுட்டர். இன்னர் என்ன சாப்பிட்றோன்றது தான் முக்கியம். முக்கியமாக வெள்ளரிக்காய் சாப்பிடணும் டெய்லி. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அது போட்டுக்கோங்க. திஸ் இஸ் மை ஒரிஜினல் லேஷஸ். அதுக்கு வந்து என்ன அதுக்கு சீக்ரெட் அப்படிங்கிற சீரமே நமக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கே போய் வாங்க. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸ்கின்க்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? பிகாஸ் நாங்கள் உங்களை எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி அந்த ஒரு க்ளோவோடதோ இங்கெல்லாம் அந்த குட்டி க்ளோவோட எப்பவுமே இதே மாதிரி சாமிங்காக இருக்கீங்க. அப்படின்னா ஸ்கின்க்கு என்ன ஸ்பெஷலாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? நான் எப்படி சொல்கிறது, ஒரு பீரியடில் நிறைய இந்த கிளைகாலிக் ஆசிட், ஹைரோலானிக் ஆசிட் அதெல்லாம் போட்டேன். ஐ டென்ட் ஃபீல் தட் சப்போர்ட்டட் மை ஸ்கின். உங்களுக்கு ஒர்க் ஆகுது உங்கள் ஸ்கின்னுக்கு? அது ஏதோ எனக்கு அது ரொம்ப டூ மச்சாக யூனோ ஒரு ரொட்டீன் நீ ஃபாலோ பண்ணுறேன்னா அதுவே தான் இருக்கணும். when it comes to நேச்சுரலாக நீ என்ன எடுத்துக்கிறதா இருந்தாலும் அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இட் இஸ் சஸ்டெயின். ஸோ அந்த வகையில் when it comes to மை ஸ்கின் அப்படின்றப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஐஸ் டப் இருக்குல்ல, ஆமாம், அது ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். அது அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிவிடும் மண்டெல்லாம். ஒரு மாதிரி ட்ரெயின் மண்டெல்லாம் வைப்ரேட் ஆகிவிடும். அண்ட் போர்ஸ் இருக்கிறது மறைக்கணும்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் ஆனால் போர்ஸ் வில் ஷோ யுவர் ஏஜ், அதுவுமே இருக்குது. மேக்கப்பில் மாற்ற முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் யுவர் ஸ்கின். போர்ஸ் இருந்தால் தான் தட் வில் ஹெல்ப் டு யுவர் ஸ்கின் டு ப்ரீத். ஸோ போர்ஸ் வேணும். அதாவது சொல்லுவாங்கள்ல, பிம்பிள் இருக்கிறதும் ஒரு அழகு தான். இப்போ சாய் பல்லவி மேம் எல்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி எவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. வை டோன்ட் யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் அஸ் வாட் யூ ஆர் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும்ல, அது இருந்துச்சு. அண்ட் when it comes to ஸ்கின் அப்படின்றது நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா ரிமூவ் மேக்கப் அது கம்பல்சரி இருக்கும். ஆயிலிங் மை ஐப்ரோஸ், ஆயிலிங் மை லேஷஸ் அது இருக்கும். என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? ஆயில் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சீரம் ஒன்று வாங்கினேன். எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப க்ரேஸ், குழந்தைலேருந்து ரொம்ப க்ரேஸ். எனக்கு குழந்தைல வளர்ந்ததுலேருந்து. ஏன்னா ஃபேர் டோனாக இருக்கும்போது ஐப்ரோஸ் மட்டும் திக்காக இருந்துட்டாலே போதும், வேறு எதுவும் பெருசாக வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த வகையில் தெர் இஸ் ஒன் சீரம் RAS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் இருக்குது. அது போட்டுட்டு தட் இஸ் ஃபார் ஐ லேஷஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஐப்ரோஸ். இது ரெண்டுக்குமே அதில் வந்து பயோட்டின் அது இதெல்லாம் நிறைய கலந்துருக்கு. இட் இஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் இட் ரியலி ஒர்க்ஸ். ஓகே. நான் சொல்வேன், என்ன எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. பட் ஆனால் காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் நிஜமாலே வை இட் ஒர்க்ஸ் அப்படின்றது பார்த்தா அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ எஸ்டே லாடரோடது லாங் பேக் ஐ டோல்ட் ஒன் திங், சமந்தா மேம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. 13,000 rupees நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். பட் இட் ரியலி ஒர்க்ட். ஸோ இட் வாஸ் காஸ்ட்லி பட் இட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. ஐப்ரோஸ்க்கு அந்த சீரம் போட்டேன். ஐ லேஷஸ்க்கு அந்த சீரம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போட்டுட்ருக்கேன். நான் மேக்கப் ரிமூவ் பண்ணிடுவேன். வெளில போகும்போது டோன்ட் கோ ஃபேஸ் பேர் ஃபேஸாக போவேன். சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு போங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். லிப்பு வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் புட் சம் லிப் பாம். லிப்ஸ்டிக் இல்லைன்னா கூட லிப் பாம் போடலாம் அப்படின்றது. எது உங்களோட பர்சனல் ஃபேவரட் பிராண்ட் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது? இது எனக்கு செமையாக ஒர்க் ஆகுது. கோஜிக் ஆசிட் கலந்த மாதிரி. ஓகே. பிகாஸ் கோஜிக் ஆசிட் ஹெல்ப்ஸ் யூ டு லைட்டன் யுவர்
டார்க்கா இருக்கு அப்படின்னா ஸோ கோஜிக் ஆசிட் கலந்த மாதிரி எனி லிப் பாம்ஸ் இஸ் ஃபைன். நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கெமிஸ்ட் பிளேயோடது யூஸ் பண்ணுறேன். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபேஸ் அப்படின்றது அதான் சன்ஸ்க்ரீன் நான் கம்பல்சரி போடுவேன். பேர் ஃபேஸில் நான் வெளில அவ்வளோ சும்மா இங்கேருந்து வெளில கீழே இருக்கிற கடைக்கு போகிறதா இருந்தால் கூட நான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் நான் போவேன். ஸோ தட் இஸ் தேர். மற்றபடி வேற லைக் ஏதாவது வீட்லயே ஒரு ஹோப் டக்குன்னு ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது எனக்கு டக்குன்னு போடணும்னா நான் இது பண்ணுவேன். அந்த மாதிரி கடலை மாவு போடுவேன். கடலை மாவு தான் சிம்பிள். கடலை மாவு முகத்துக்கு கடலை மாவு நம்ம அசினோடது ஏதாவது மீம் சைடில் போட்டு விட்டுருவாங்க. ஸோ கடலை மாவு போடுவேன், தயிர் போடுவேன், பால் ஆடை போடுவேன். பால் ஆடை புளிச்ச தயிர் போட்டால் நல்லா எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த க்ளோ இருக்கும். க்ளோ இல்லை உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகும். ஓகே கொஞ்சம் பேடாக இருக்கும் ஸ்மெல்லு, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ. அந்த ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகிடும். டொமேட்டோ அப்ளை பண்ணலாம், பொட்டேட்டோ அப்ளை பண்ணலாம், ஆலோவேரா அப்ளை பண்ணலாம், ஆரஞ்ச் ஜூஸ் அப்ளை பண்ணலாம். இதெல்லாமே தின்னாக இருக்கிற லேயர்ஸ் எல்லாம். இப்போ ஆலோவேரா திக்காக இருக்கும், பட் ஆரஞ்ச் ஜூஸ் பொட்டேட்டோ ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு தின்னாக இருக்கும். ஸோ வாட் என்னென்னா நீங்கள் எதர் ஒரு காட்டன் மாதிரி ஒரு இது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போட்டு விடலாம். ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு டிஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே ஜூஸ் போட்டு விடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதுவே பொட்டேட்டோ ஜூஸே ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் 2வது லேயர், மறுபடியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் 3வது லேயர், அப்போ ஒரு திக் லேயர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உங்களோட டஸ்ட் எல்லாம் போயிடுமா, ஸ்வெட்டு டஸ்ட் எல்லாமே போயிடுமா. லேட்ரான் நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அது போட்டுக்கோங்க. நைட் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது பேசிக். நீங்கள் வந்து லைட்னிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாம், இல்லை நல்ல உங்கள் ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகும்ல அந்த பிராண்ட் எந்த மாய்ஸ்சரைசர்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் அந்த 8 hours ஆஃப் 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இருக்குல்ல, அந்த டைமில் யுவர் ஸ்கின் இஸ் மாய்ஸ்சரைசர்ன்றப்போ உங்களுக்கு ஸ்வெட் இருக்காது. ரைட்டா, ஸ்வெட் இருக்காது, நீங்கள் மூமெண்ட்டில் இருக்க மாட்டீங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு என்ன சொல்கிறது, உங்களோட டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுட்டு நல்லா க்ளோவாக வச்சுக்கிட்டு நல்ல ஹெல்த்தி மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா அதுதான். அதே மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டோடனே இஃப் யூ ஒரு 2 minutesக்குள்ளே யூ ஹவ் டு அப்ளை. ஆயிலாக இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் சரி, ஒரு 2 to 5 minutesக்குள்ளே யூ ஹவ் டு அப்ளை இன் யுவர் பாடி. குளிச்சுட்டு வந்தோடனே எல்லாம் ஓப்பன் ஆகிடும், பாடியில் இருக்கிற இது போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்படின்றப்போ லேட்டர் ஆன் யூ கேன் அப்ளை அது ஒரு 2 to 5 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ அந்த விஷயம் இருக்குது. குளிச்சுட்டு வந்தோன்னா யூ கேன் அப்ளை. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தட் ஒர்க்ஸ் ஈவன் மோர் பெட்டர். ஏன்னா காலையிலே ஏன்னு சொன்னேன் அப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேலை தான், ஆனால் நான் பண்ணுவேன். நீங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்க, நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நைட்டு இஃப் நாட் காலையிலனா கூட நான் நைட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த விஷயம் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது யூ கேன் ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ், அந்த விஷயம் இருக்கும். நீங்கள் அடிக்கடி எனக்கு என்னென்னா இந்த மஸ்காரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஷஸில் போட்டு இந்த லேஷஸ் வந்து லிட்டரலாக தேர் இஸ் ஒன் ஆர்டிஸ்ட், சீரியலில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க படமும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த லேஷஸ் வந்துட்டு இது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு, போய் சொல்லாத அப்படின்னு, நீ லேஷஸ் ஒட்டியிருக்கியா தானே அப்படின்னு, இல்லைங்க நான் ஒட்டலை அப்படின்னு, இல்லை நீ ஒட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலாக பிடுங்கிட்டாங்க, ஒரு லேஷை பிடுங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். பிகாஸ் இல்லை இவ்வளோ லென்த்தாக நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. பிகாஸ் ஐ மெயின்டைன் இட். நானே அது ஃபேக் லேஷஸோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது உங்களோட நேச்சுரலான மை ஒரிஜினல் லேஷஸ். அதுக்கு வந்து என்ன அதுக்கு சீக்ரெட் அப்படிங்கிற சீரமே நமக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கே போய் வாங்குறோம். சீரம் அப்ளை பண்ணலாம், வேஸ்லின் அப்ளை பண்ணலாம், ஆயில் அப்ளை பண்ணலாம். அது மூணுமே டிபெண்ட்ஸ். நான் அதை மாற்றி அப்ளை பண்ணுவேன். பட் மேக் ஷூர் அந்த கன்சிஸ்டன்சி ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐப்ரோஸ் தான் எனக்கு ரொம்ப பெரிய டார்கெட். எனக்கு நல்லா திக்காக வேணும். நல்லா திக்காக தானே, அது கொஞ்சம் பட்டு டிங்கரிங் பண்ணி பார்த்ததுனால. எஸ், இப்போ ஃபைனலி குயிக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் என்ன அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா அப்படி ரைட் அப். மாய்ஸ்சரைசர் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கார்சரெக்ஸ் இல்லை, இது மாற்றுவீங்க அப்போ. இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கார்சரெக்ஸோடது யூஸ் பண்ணுவேன் மாய்ஸ்சரைசர். அப்புறம் ராஸ் ஓடதே மாய்ஸ்சரைசர் ஒன்று இருக்குது, அது நைட் டைம் மாய்ஸ்சரைசர்னு இருக்கும்.
அது அப்ளை பண்ணிட்டு காலையில் யுவர் ஸ்கின் ஃபீல் ப்ளம்பியாக நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அது யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் சீரம் பேஸ்டாக கார்ஸ்ரெக்ஸ்லேயே இருக்குது, தட் ஹெல்ப்ஸ். வேறு என்ன கேட்டிங்க? மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் ஃபேஸ் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு டாட்டன் கீயோட சன்ஸ்க்ரீன், டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் இல்லைன்னா இட் டிபெண்ட்ஸ். நான் வந்து சும்மா ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னா டிண்டட் யூஸ் பண்ணுவேன். வெளில சும்மா போகிறேன்னா நார்மல் சன்ஸ்க்ரீன், விஷ்கேர் நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் டாட்டன் கீ நல்லாயிருக்கும். ப்ரெசண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது 2 யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல, பயோ சம்திங் வரும், ஃபோகாட் த நேம். ஓகே, நான் மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம். ஸோ அது பயோடர்மான்னு நினைக்கிறேன். ஸோ அதோடது போகும். அண்ட் தென் ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணும், யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச். என்னென்னா ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷஸ்ன்னு இருக்கும். அது ஆக்சுவலி ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷஸ் வந்து என்னென்னா உங்களோட போர்ஸ் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மி பண்ணும், கொஞ்சம் கிளாக் பண்ணும். உங்களோட போர்ஸ்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறதுன்றது இருக்கு. என்ன ஏதோ சார்கோல் பேஸ்டாக இருக்கிற ஃபேஸ் வாஷஸ் எல்லாமே உங்களோட இம்ப்யூரிட்டிஸா ஏதோ சம்திங் டெட் ஸ்கின்ஸ் அதெல்லாம் எடுத்துரும். அது நீங்கள் டெய்லி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்விட்ச். காலையில் நீங்கள் அது யூஸ் இப்போ நீங்கள் வெளியில் போய் டஸ்ட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் சார்கோல் அது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்லி ஓப்பன் போர்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணலாம். இப்போது நயாசினமைட் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். தட் ஹெல்ப்ஸ் யூ டு அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. அது கொஞ்ச நேரத்துக்கு தான். பட் இதெல்லாம் அவுட்டர். இன்னர் என்ன சாப்பிட்றோன்றது தான் முக்கியம். முக்கியமாக வெள்ளரிக்காய் சாப்பிடணும் டெய்லி. தட் வில் ஹெல்ப் யூ டு யூனோ லைக் அந்த ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டு யங்காக வச்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலி வெள்ளரிக்காய் ஹெல்ப்ஸ் அ லாட். நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது அது கொஞ்சம் பழகிடும் ஆக்சுவலி. பட் ஆனால் லாங் டேர்மில் பார்த்தா தட் வில் ஹெல்ப் யூ டு ரிவர்ஸ் யுவர் ஏஜ். எதுவுமே இல்லை, வெள்ளரிக்காய் என்ன எவ்வளோ காஸ்ட்லியாவாக இருக்குது, டெய்லி நீங்கள் சாப்பிடலாம். டெய்லி கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். வெள்ளரிக்காய், கேரட். கோர்ஸ் நிறைய விஷயங்கள் எங்கள் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணோம், அங்கேருந்து கணக்கான காலங்களில் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் இப்போ வந்து கேரட்டில் முடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிங்க. நிறைய ஓப்பனாக சில விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு யூ ஜஸ்ட் டோல்டஸ். அண்ட் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஐ திங்க் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை பார்க்கணும் இதே மாதிரி சாமிங்காக. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்யூட்டாக இதே மாதிரி வந்து இன்னும் எவர் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி விஷ் யூ. அண்ட் ஃபைனலி உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லிட்டு வேண்டாம். ஹாய். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னா ஆக்சுவலி எதுக்குமே கவலைப்படாதீங்க. போகிற போக்கில் ஒருத்தன் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போவான். இந்த வண்டியிலலாம் போகும்போது ஹார்ன் அடிச்சுட்டு அவன் பிபி ஏற்றி விட்டு நம்ம பிபி ஏற்றி விட்டு போயிடுவான். அவனும் ஜாலியாக இருப்பான், நம்ம தான் அந்த டே ஸ்பாயில் ஆகும். ஸோ டோன்ட் லெட் எனி ஒன் டு யூனோ லைக் ரூல் யூ. அவங்கக்கிட்ட இமோஷன்ஸை வந்து கொடுத்துடாதீங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எந்த இமோஷன்ஸ், கோவம், வருத்தம் எது இருந்தாலும், பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எது இருந்தாலும் யூ நோ டு ஹேண்டில் யுவர் செல்ஃப். யூ ஆர் கெட்டிங் மெச்சூர்ட் டே பை டே. அதை ஹேண்டில் பண்ண யூ ஆர் லேர்னிங் சம்திங், யூ ஆர் க்ரோயிங். உங்களோட வே ஆஃப் ஐடியாஸ் ஆகட்டும், திங்கிங் ஆகட்டும், எல்லாமே வளருது. ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்கலைன்னா அதனால் அதை ட்ரை பண்ணுறதை விட்டுறாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற ஃபார்மேட்டு தப்பு, அழிச்சிட்டு மறுபடியும் வேறு ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணுங்கள். வித் சேம் ஹார்ட் ஒர்க், சேம் டெடிக்கேஷனோட, சேம் பேஷனேட்டோட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணி நடக்கலை அப்படின்னா வேறு வேலை ட்ரை பண்ணணும். மற்றபடி ஏன் அது நடக்கலை, இது எனக்காக அமையலைன்றது கிடையாது. அதையும் மீறி நடக்கலைன்னா உங்களோட டேலண்ட்டுன்றது ஒன்று இருக்கும், அதை நோக்கி நீங்கள் போங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. பீயிங் அ பாய், பீயிங் அ கேர்ள், யாராக இருந்தாலும் சரி, யாருமே இது நம்ம லைஃபு, நம்ம வாழ்க்கை, நம்ம ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நம்ம மற்றவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழறதெல்லாம் தட் டசன்ட் ஒர்க், அது தேவையும் கிடையாது. ஸோ சிரிச்சுக்கிட்டே எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. சூப்பர், தட் இஸ் a sweet message and thank you so much for joining us. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.